இயற்கை விவசாயம் அந்த எண்ணெய் கரைசல் இதெல்லாம் பயன்படுத்த தோரையில் 8 அடி இருக்கு வரும் சார் வளர்த்தி. சராசரி 3 அடி 4 அடி தான் சார் வளரும். 100 மில்லி. 100 மில்லி. என்ன வாழைங்க இது வயக்காட்டு வாழைங்க சார். 4-5 சீப்பு தான் சார் போடுவோம். மற்ற இடத்துகளில் நம்மளத்தில் 12-13 சீப்பு போடுவோம் சார். இது ரொம்ப மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கய்யா. சரிங்க. இதை எல்லா விவசாயம் செஞ்சு பயனில்லைங்கய்யா. விவசாயம் நலிவடைஞ்ச தொழில்னு சொல்கிறாங்க இல்லைங்கய்யா. இதை நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் விவசாயம் தொழிலாக மாறும், விவசாயி தொழிலதிபராக மாறலாம். வணக்கண்ணா. வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர்? என் பேர் ரமேஷ் கண்ணங்கய்யா. நம்ம ஊர் திண்டுக்கல் மாவட்டம் கசானம்பட்டி கிராமம். கசானம்பட்டி. நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்க? நாங்கள் வந்து 10 வருஷமாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கிறோங்கய்யா. சரிங்க. அதில் இப்போ மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக எண்ணெயை கரைச்சி விவசாயத்தில் பயன்படுத்துகிறோம். எண்ணெய் கரைசல்னா என்னதுங்க? எண்ணெய் கரைச்சினுங்களாங்கய்யா, வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்கெண்ணெய், கடலெண்ணெய், கடுகெண்ணெய் எல்லாத்தையும் நம்ம பால் போல் கரைச்சி நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்துறது. கீழே நிலத்துக்கும் விடுறது, மேலே ஃப்ரேயிங்கும் இதே வச்சுக்கிறது. 3 ஏக்கரில் எடுக்கிற விவசாயத்தை 1 ஏக்கரில் அந்த ஈல்டு எடுக்கலாங்க சார். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செஞ்சால் விவசாயம் சிறப்பாக பண்ணலாங்க சார். எப்படிங்க இது எண்ணெயெல்லாம் கரைச்சி இது எதுக்காக பயன்படுதுங்க? இது வந்து நம்ம பூச்சி விரட்டியாகவும் பயன்படுத்திக்கிறாங்க சார். மேலே பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்திக்கிறோம். ப்ளஸ் நிலத்தில் விடும்போது மினரல்ஸ் நுண்ணூட்டத்துக்காக வேண்டி கீழே நிலத்தில் பாய்ச்சறங்கய்யா. நிலத்தில் பாய்ச்சும்போது அபரிவிதமான வளர்ச்சிங்க, அபரிவிதமான பூக்கள், அபரிவிதமான பழங்கள்லாம் நம்ம 50 கிராம் ஒரு நினச்சாங்கன்னா 100 கிராம் வருங்கய்யா. நான் 5 சீப்பு வாழைப்பத்தார் போடணும்னு நினச்சிங்கன்னா 10 சீப்பு போடும். நம்ம விவசாயிங்க வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பண்ணாதே இனிமேல் விவசாயத்தில் தப்ப முடியும். நீங்கள் போய் உரம் வாங்கி போட்டுக்கிட்டு பூச்சி மருந்து வாங்கி அடிச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம விவசாயம் அதே நலிவடைஞ்ச தொழில் ஆகி போச்சுங்கள. இது வந்து இயற்கை விவசாயத்தில் ஒரு இயற்கை விவசாயத்தில் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்க எண்ணெய் கரைசல். இதை தாங்கிய காலப்போக்கில் எல்லா பேரும் செஞ்சு ஆகணும், செய்ய வேண்டிய கட்டாயம். இது எப்படி அவங்களே செஞ்சுக்கலாமா? அவங்களே செஞ்சுக்கலாங்கய்யா. எண்ணெயை வந்து எப்படி கரைக்கிறதுங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்குவோம். 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய்லாம், இது வேப்பெண்ணெய் 1/2 லிட்டருங்கய்யா. இந்த எண்ணெயை எப்படி கரைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1/2 லிட்டர் வேப்பெண்ணெய், எண்ணெய் கரைப்பான், எண்ணெய் கரைப்பான். இது எங்கே வாங்குறதுண்ணா? இதுக்கு பேர் வந்து லெசித்தேனுங்கய்யா. லெசித்தேன். இது நம்ம லோக்கலில் கடைக்கு வாங்கிக்கலாம், இல்லைன்னா அதை நாங்களும் கொடுக்கலாம். லிட்ரு வந்து 400 ரூபாய்னு கொடுக்கலாம். 400 ரூபா. அங்கே லோக்கலில் கிடைச்சா அவங்க வாங்கிக்கலாம். சரி. இல்லைங்கன்னா எங்களுக்கு வாங்கிக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 100 மில்லி ஊற்றி கரைக்கிறேங்கய்யா. எண்ணெயை வந்து நம்ம வந்து இப்படி நல்லா இப்படி ஆட்டணும். இப்படி கையை வச்சு கூட கரைக்கலாம். ஒரு நிமிஷம் 2 மிக்ஸ் ஆயிடுச்சுங்களா. இப்போ இது கூட வந்து இப்போ நம்ம வந்து தண்ணியை கலக்கிறோம், பால் போல் மாறணும். கையை உள்ளே வச்சு கலக்கணும் நாங்கள் சார். இப்போ என் கையில் வந்து எண்ணெய் இல்லை, பார்த்தீங்களா? எண்ணெய் இல்லை. இதை வந்து நம்ம தண்ணியை ஊற்றி கலக்கிறோம். பால் மாதிரி வந்துடுச்சுங்களா சார்? எவ்வளோ தண்ணியில் கலக்கணும்? இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு லிட்ரு எண்ணெய் கரைக்கிறாங்கன்னா ஒரு 10 லிட்டர் டைவர்ட் பண்ணிக்க வேண்டியதா சார். யூஸ் பண்ணிட்டு நம்ம விவசாயத்துக்கு மேலே பாய்ச்சறாங்கன்னா ஒரு லிட்ரு ஊற்றிக்க வேண்டியது சார். 10 லிட்ரு ரேஞ்சுக்கு கீழே தரையில் பாய்ச்சறாங்கன்னா இதை அப்படியே 200 லிட்டர் பேரில் தூக்கி ஊற்றி வெஞ்சிரி இருந்துச்சுன்னா வெஞ்சிரியில் எடுத்து விட்டுக்கலாம். இல்லைங்கன்னா நம்ம ஒரு டேப் போட்டு 4 மணி நேரம் பாயோம்னா அளவு குறைச்சி வச்சு விட்டோம்னா 4 மணி நேரம் பாய்ச்சிக்கலாங்க. ட்ரிப்லே போட்டு விட்டுக்கலாம். ஆமாங்கய்யா. ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம் சார். ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேவுக்கு வந்து 50 மில்லி 10 லிட்டர் டேங்க் வர்றது மாதிரி நம்ம பண்ணிக்கணுங்க. எண்ணெய் அதாவது ஊற்றுற எண்ணெய். இப்போ 1/2 லிட்டர் கரைச்சிருக்குங்களா சார். அப்போ இதை ஒரு 5 லிட்டர் தண்ணியில் டெவலப், ஒரு 10 லிட்டர் டெவலப் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு லிட்டர் மட்டும் ஊற்றிக்க முடியும். அப்போ வந்து 50 மில்லி நம்மளுக்கு ஸ்ப்ரேயிங்கு போயிடுங்க சார். இது வந்து எந்தெந்த பயிருக்கெலாம் கொடுக்கலாங்க? இது அனைத்து பயிர்களுக்கும் கொடுக்கலாங்க சார். கத்தரி, பருத்தி போன்ற பயிர்களுக்கு இதில் 80 மில்லி எண்ணெய் வர்றது மாதிரி கொடுத்துக்கணுங்க சார். எல்லாம் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்களா. அதே வந்து கொத்தமல்லி தலை, கீரை போடுறோம்னு வைங்க, இதில் 40 மில்லி கொடுத்தாங்கன்னா போதும். முருங்கைத்தலை, இப்போ தக்காளிலாம் வந்து தலை வந்து சென்சிட்டிவாக தான் இருக்கும், அதுகளுக்கு வந்து அளவை பாதியை குறைச்சிக்கணுங்க சார்.
கொஞ்சம் காடாக இருக்குதுங்கள கத்திரி பருத்தி இதுகளுக்கெல்லாம் 80 மில்லி கொடுத்துக்கலாம் சார். இப்போ நீங்கள் இந்த எண்ணெய் கரைசல் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து வேப்பெண்ணெய் மட்டும்தான் போடணுமா? மேலே ஃப்ரேக்கு வேப்பெண்ணெய் மட்டும் போடுறாங்க சார். சரிங்க. நிலத்தில் பாய்ச்சறதுக்கு வந்து பருத்தி விதாயில் இழுப்பெண்ணெய், அதாவது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இப்போ வாழை போடுறோம்னு வைங்க சார், ஒரு வருஷத்துக்கு வெள்ளாமல் ஒரு 6 டயம் 10 லிட்டர் கரைச்சி விடணும் சார். 9 லிட்டர் இந்த மற்ற எண்ணெய்களை 1 லிட்டர் வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கிட்டோம்னா சார் வேறு அழுகல் அந்த இலைக்கருகள் இந்த நோயெல்லாம் வராதுங்க சார். உங்களுக்கு நுண்ணூட்டம் கிடைக்கும் போது உங்களுக்கு தார் வந்து சீப்பு வந்து 5 போடுற இடத்துல 10 9 10 போடுங்க. சரிங்க. இது கலக்கிறோம் இல்லைங்களா, இதோட வேலை என்ன செய்யுங்க? லட்சித்த என்னோட வேலை இது உங்களுக்கு எண்ணெய் இப்படி கரைச்சி கொடுக்குறதே. இப்போ இந்த தண்ணிக்குள்ளே கையை வைக்கிறனுங்கள எண்ணெயை கரைச்சி கொடுக்குறது தான் இதோட வேலை இல்லை? ஆமாங்க சார். இது வந்து நம்ம கையில் ஒட்டாதுங்க சார். இந்த அப்படி தண்ணியில் கழுவி இல்லைங்கன்னா எண்ணெயை போட்டாங்கன்னா பயிர் கருகி போயிடும் சார். இந்த லிக்விடோட எந்த எண்ணெய் வேணாலும் இது பண்ணிக்கலாம், கரைச்சிக்கலாங்க சார். கரைச்சிக்கலாம், எல்லா எண்ணெயுமே கரைச்சிக்கலாங்க சார். நோய் வேர்பூச்சி இதில் தடுக்கிறதே வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சார். எல்லா எண்ணெயுமே கரைச்சி அடிச்சுக்கலாங்க சார். கட்டாயம் வேப்பெண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணதான் சார் பூச்சி. இப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுனால பூச்சி பிரச்சனை இருக்காது இல்லைங்களா? ஆமாங்க சார். வாரத்துக்கு 5 நாள் ஒரு 6 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணிட்டாங்கன்னா 90% 100% பூச்சிகளே வராதுங்க சார். ஒரு வாரத்தில் ரிசல்ட் தெரியுங்க சார். நீங்கள் கத்திரி தக்காளிக்கெல்லாம் கீழே பாய்ச்சினாங்கன்னா 1 மாதம் 2 மாதம்லாம் வேண்டியதில்லை, ஒரே வாரத்தில் ரிசல்ட் தெரியும். சரிங்கண்ணா. இப்போ இந்த லிக்விட் வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணால் கிடைக்குங்களா? வாங்கிக்கலாம் சார். கொடுக்குறேன். லிட்டர் 400 ரூபாய்னு கொடுக்குறேன் சார். ஆமாங்க சார். இப்போ 1 லிட்டருக்கு கொரியர் சார்ஜ் 60 70. இப்போ 10 லிட்டர் போட்டு விட்டாலும் 100 120 தான் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டாங்கன்னா. அது முதல்ல ஆரம்பத்தில் எடுத்தோடனே 10 லிட்டர் 20 லிட்டர் விவசாயம் வாங்கி பயன்படுத்த முடியாதுல்லைங்க சார். முதல்ல ஆரம்பத்தில் அவங்களும் வாங்கி திருப்தி அடைஞ்சது பின்னாடி அதிகமாக வாங்கிக்கலாம். சரிங்க. நான் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேண்ணா. என்னுடைய செல் நம்பர் வந்து 93 60 11 3000. ஏதாவது இந்த மாதிரி இந்த லிக்விட் வேணும்னா உங்களை தொடர்பு கொள்ளலாம், தொடர்பு வாங்கிக்கலாம் சார். கரைச்ச எண்ணெயும் தர்றேன். வேப்பெண்ணெய் வந்து 600 ரூபாய்னு கொடுக்குறோம். கடல் எண்ணெய் எல்லாம் வந்து நாங்கள் கரைச்சே 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம். கரைச்சியே கொடுக்குறீங்க? ஆமாங்க சார். வேப்பெண்ணெய் வந்து கரைச்சா 600 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க சார். நாங்கள் இன்னும் ஒரு 4-5 வகையான இடுபொருளும் வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் சார். வாங்கிக்கலாம். சரிங்க. ரொம்ப நன்றி சார்.